怪，一脚踢开。要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。This is my fight， 你处理失败。我的梦想，我的光荣已不存在。Take back my life, my golden sight. I give you everything, I have to fight the fight。为爱寻求穿越入海，正确的炽烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在，自成一派，任谁安排，为民主宰。குருவே, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தண்டனை கொடுங்க. என்ன மன்னிச்சிருங்க. உடம்புல குளிர் விஷம் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? உங்களை தொந்தரவு பண்ணாம எப்படியாவது அதை சரி பண்ணிடலான்னு நினைச்சேன். நீ எப்ப பாதிக்கப்பட்ட? லியாக்சியன் மாளிகையில நடந்துச்சு. இவ்வளவு சக்தி இருக்கிற ஒண்ணு இந்த அளவுக்கு அப்படி யார் தாக்குனா? அது நான் கவனக்குறைவா இருந்துட்டேன். கவனக்குறைவா? உன்னை வளர்த்ததுன்னா என்கிட்ட பொய் சொல்லாத. கவனக்குறைவுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உனக்குள்ள இருக்கிற சக்தியை வச்சு உன்னை தாராளமா பாதுகாத்துக்கலாம். பொய் சொல்லாத. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. உனக்குள்ள இருக்கிற குளிர் விஷத்துக்கும் அந்த யூயிங் நானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? குருவே, அன்னைக்கு மட்டும் நான் அவளை காப்பாத்தாம போயிருந்தா. குருவே, நீ இன்னுமா திருந்தல? மறுபடியும் அவளுக்காகவா? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யார் மேலையும் பாசம் வைக்காதன்னு. ஆனா அவன் மேல உள்ள காதலுக்காக உனக்கு குளிர் விஷத்தை வாங்கி என்ன தலைகுடிய வச்சுட்ட. இத பார், என்னைக்காவது ஒரு நாள் யூயிங் நான் கேங்ஸு பள்ளியோட வளர்ச்சிக்கு தடையா வந்துட்டானா நீ அவளை யோசிக்காம கொல்லுவியா? ஒருவேளை நீ கேங்ஸுவோட வருங்காலத்தை முக்கியமா நினைக்கலன்னா அப்ப நீ கேங்ஸுடைய தற்காப்பு கலையை பயன்படுத்துறதுக்கு தகுதியற்றவன் ஆயிடுவ. குருவே, வேண்டாம். குருவே, இப்ப பாய் குயிக்கு தெரிஞ்சிருக்க எல்லாமே நீங்க அவனுக்கு கத்து கொடுத்தது. ஆனா இப்ப நீங்களே அதை எடுத்துட்டீங்க. நானா அப்படி பண்ணல. கட்டாயத்துக்கு என்ன ஆளாக்கிட்டான். இத நான் அவனுடைய நல்லதுக்கு தான் செஞ்சேன். ஹுவாலி மக்களுடைய உடலை நீ மறைச்சு வச்சிட்டியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். வருங்காலத்துல பட்டாம்பூச்சிகளை தேட குயிக்கு பதிலா நீதான் போற. கண்டிப்பா குருவே. நெருப்பு பட்டாம்பூச்சிக்காக ஹுவாலி மக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் தேடுற. என்ன உளர்ற நீ? நீயும் அவங்களுடைய நெருப்பை தான் எடுக்க போறியா? அந்த மாதிரி செஞ்சதுக்கு தான் அவன் அங்க தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க.
நெருப்பு பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா அந்த பட்டாம்பூச்சி பிறக்கும்போது கண்டிப்பா விசித்திரமா ஏதோ ஒண்ணு நடக்கும். குவாலி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதான்னு நீ நல்லா தேடிப்பாரு. சரி குருவே, ஒரு விஷயம், வருங்காலத்துல பாய்குய என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு உணவு கொடுக்க ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்கேன். அவன் நிதானமானதும் எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை அவனுக்குள்ள செலுத்தலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேங்ஸுவோட வருங்காலம் உங்க 2 பேரோட கையில மட்டும்தான் இருக்கும். மாமா பாங், தயவு செஞ்சு கிளம்புங்க. தலைவர் உங்களை சந்திக்க மாட்டாரு. காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. என்ன இதெல்லாம்? தேடி வந்தவங்களை அவமானப்படுத்துறாங்க, இப்படி நம்மள கிளம்ப சொல்றாங்க. தலைவரே, இதுக்கு மேல நாம இங்க இருக்க தேவையில்லை. ஆமா, நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. கோவப்படாதீங்க. இப்ப நமக்கு பாதுகாவலனுடைய சக்தி திரும்ப கிடைக்கிறதா முக்கியம். அதனால பொறுமையா இருங்க. அவர் நமக்கு உதவி செய்யலனா என்ன, வந்த வேலையை நானே செய்யறேன். நீங்க எல்லாரும் போய் வெளியில காத்துக்கிட்டு இருங்க. நான் இந்த இடத்துல இருந்து வெறும் கையோட வர மாட்டேன். இந்த இடத்துல நிறைய புத்தகங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கல. பாதுகாவலன் சக்தியை திரும்ப கொண்டு வரதுக்கான வழி கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இங்க இவ்ளோ புத்தகங்கள் இருக்கே, இதுல நான் எந்த புத்தகம்னு தேடி எடுக்கிறது? சரி சரி, என் பின்னாடி வா. குருவே, மாமா வாங் தான் இப்போ ஹுவாலி மக்களுடைய தலைவர். அவர் முக்கியமான விஷயத்துக்கு தான் வந்திருப்பாரு. அப்புறம் ஏன் அவரை சந்திக்க மறுத்துட்டீங்க? அவர் என்ன விஷயமா இங்க வந்திருக்காருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தப்பா இருக்கே, தப்பா இருக்கே, இது எல்லாமே தப்பா இருக்கு. இவ்வளவு நாளா நான் எதுக்காக இந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? பஞ்சபூத பட்டாம்பூச்சியை பத்தியும் மந்திர கல்ல பத்தியும் முழுமையா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா இப்பதான் இந்த புத்தகங்கள்ல இருக்கிறதே தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, யூயிங் ஷி கடைசி பாதுகாவலனே கிடையாது. எல்லாமே தப்பு. இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னா அடுத்த பாதுகாவலர்கள் வருவாங்களா? ஆமா, நான் எதுக்காக அவரை சந்திக்க மறுத்தேன்னு இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தல்ல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல யாரோ யூயிங் ஷியை கொன்னாங்க. அவங்களுடைய பாதுகாவலன் இறந்துட்டான். அந்த பறவையும் புது பாதுகாவலனை தேர்ந்தெடுத்து அதுக்கான சக்தியை கொடுத்துருச்சு. அப்படின்னா அவன் தான் பாதுகாவலன் சக்தியை திரும்ப கொண்டு வருவான். இந்த உண்மையை நான் போய் அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிற? அதனாலதான் நான் இதை பத்தி வாயை திறக்கல. ஆனா எப்படி ஈங்ஷி இறந்து போறான்? எப்படின்னா, இல்ல, இந்த விஷயத்தினாலதான் அவரை சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அவங்களுக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது உதவி செய்யணும்னு தான் தோணுது. ஆனா அதால என்ன பலன் இருக்க போகுது? ஒண்ணு தெரியுமா, நான் பல நாளா தூங்கவே இல்லை. என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இதான் விஷயமா? இதுக்கு மேல யூயிங் ஷியால ஹுவாலி மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னைக்கும் இல்லாம இந்த சக்தி இப்ப இதுக்கு வெளியில வந்திருக்க. அப்ப கண்டிப்பா நெருப்பு பட்டாம்பூச்சி பறந்துருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துதான் பூச்சி அரசனை அடைச்சி வச்சோம்.
அவனுடைய ஆத்மாவை இதுக்குள்ள போட்டு பூட்டி வச்சோம். இதுக்கு மேல அவன் சூரிய வெளிச்சத்தையே பார்க்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு அந்த கடவுளே உதவி பண்றாரு. இத பார்க்கும்போது ரொம்ப நேரம் அந்த விலங்கு நீடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் மறைஞ்சுக்கலாம். ஆ. ஜாங் இங்க திரும்பி வந்துட்டான். அந்த மோசமானவன் வந்துட்டானா? அவன் தான் இந்த நகரத்துல என்னோட ஆத்மாவை அடைச்சு வச்சிருக்கான். அங்க இருக்கிற பூட்டுக்குள்ள என்ன மொத்தமா அடைச்சு வச்சுட்டாங்க. ஆனா இப்போ என்னோட உடல் ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு வந்துரும். யாரா உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த பூட்டை உடைச்சிருவேன். அப்படின்னா சரி, நாங்க உனக்கு உதவி பண்றோம். பதிலுக்கு உன்னோட உதவி வேணும். உன்னை நாங்க நம்பலாமா? தாராளமா நம்பலாம். ம். ம். நமக்கு தகவல் வந்துருச்சு. இந்த இருள் நகரத்துக்கு கேங்ஸோ ஆளுங்க பட்டாம்பூச்சியை தேடி வரப்போறாங்களாம். அவங்க வந்தா நேரா இங்கதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பூச்சி அரசனுடைய உடம்பும் இப்ப வெளியில இருக்கு. அவனுடைய உடல் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை அதிகரிக்கும். சுஷாங், தலைவரே, இருள் நகரத்தை மொத்தமா தேடு. ஒரு இடத்த கூட விட்டு வைக்காத. சரி. இந்த நகரத்தோட எல்லைகளை நீ மூடு. இதுதான் விஷயமா? அதனாலதான் மீச்சனும் நானும் வரும்போது கூட்டமா இருந்துச்சு. 2வது முறை வரும்போது யாரையுமே காணோம். அவருக்கு நாம வந்திருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளதான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். நாம இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்து முதல்ல கிளம்பிடுவோம். சரி. மூத்தவரே, நீங்களா? நல்லா கேட்டுக்க. இந்த பள்ளத்தை சுத்தி மொத்தமா வெடிப்பொருளை வச்சிரு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த உடல் சுக்குநூறா செதறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பூச்சி தலைவன் என்ன செய்யறான்னு நானும் பார்க்கிறேன். இல்ல, அவங்க எல்லாருமே அந்த உடலை அழிக்க போறாங்க. மூத்தவரே, இப்ப நம்ம என்ன பண்றது? என்னங்க பட்டாம்பூச்சி தேடதான் அனுப்புனாங்க. இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்ன, நீ எதுக்காக இப்படி பேசுற? இங்க பாரு, ஒரு விஷயத்த மறந்துடாத. போன வாட்டி நான் தான் உனக்கு கஷ்டப்பட்டு உதவி பண்ணி இருக்கேன். அப்புறம் எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எனக்கு உதவி பண்ண மாட்டியா? சரி, கொஞ்சம் நிறுத்துங்க. மூத்தவர் குயிங்லாங், அங்க இருக்கிறது உண்மையாவே ஜெங்லியாங் தானே? அது யாரா இருந்தாலும் கவலை இல்ல. எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சாகணும். ஆனா மூத்தவரே, பூச்சி அரசர் தான் இருள் நகரத்தோட தலைவர். அவருக்கு நாம உதவி பண்ணோம்னா பதிலுக்கு அவரும் நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காரு. அதனால அவங்க அவரோட உடலை அழிக்கிறத நம்ம தடுத்தாகணும். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் ஏதாவது செஞ்சு அவங்கள திசை திருப்ப பாக்குறேன். நீங்க அதை பயன்படுத்தி அந்த பூட்டை உடைச்சிடுங்க. வேண்டாம், தனியா போறது ரொம்ப ஆபத்து. நீ கவலைப்படாத. அவன் என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தானா போன தடவை என்ன கொண்டு இருக்கலாம். ஹிங்னா, இரு, நான் உன் காதுல ஒரு பூச்சை அனுப்புறேன். என் உடலை காப்பாத்தினதும் உன்னால அங்க இருந்து சுலபமா தப்பிக்க முடியும். ம்.
இங்க பாருங்க, நீங்க தான் சொன்னீங்க எனக்கு எல்லாம் ஞாபகத்துல வந்ததும் நானே உங்களை தேடி வருவேன்னு. அது உண்மைதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தலைவரே, போன தடவை நாம சந்திச்சப்போ என்கிட்ட நீங்க முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இங்க நானே வந்திருக்கேன். எதுக்காக அமைதியா இருக்கீங்க? உனக்கு பழசு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்ன. என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு கொஞ்சம் எனக்கு சொல்றியா? இதோட மறுபாதி எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. சாங்வென்டியன் இந்த பந்தோட சக்தியை வச்சுதான் என்னோட உடலை இதுக்குள்ள அடைச்சு வச்சான். பூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பந்தை என்னோட உடல்ல நீங்க வச்சாகணும். அப்பதான் என்னை விடுவிக்க முடியும். ஆனா இப்போ என் உடல் என்கிட்ட இல்ல, அவ்வளவு சக்தியும் இல்ல. அதனால நீங்க தான் இதை செஞ்சாகணும். மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2 பாகங்களும் இணைஞ்சிருக்கு. இது ரொம்ப மோசமான முடிவு. நீங்க தான் சொன்னீங்க. அவ்வளவுதான். கடந்த காலமும் நிகழ்காலமும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கு. நாம எப்படி இங்க வந்தோம்னு ஞாபகம் இருக்கா? இது பிரமாதமான விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு என் முகத்தை நான் தொடுறேன். ரொம்ப அழகா இருக்கல, நேர்ல இங்க பாருங்களேன். கண்டிப்பா என்ன ஒரு அழகான பொண்ணு தான் காப்பாத்துவான்னு நினைச்சேன். ஹிங்னா, ஒரு நல்ல செய்தி. என்னோட உடல் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. ஹிங்னா, சீக்கிரம் என்கிட்ட கொஞ்சம் பேசு. ரொம்ப சந்தோஷம். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்காக நீ இவ்வளவு நேரம் பேசாமலே இருந்த? கொஞ்சம் இரு. சீக்கிரம் இந்த பூட்டை உடைச்சிரு. இது நாம சண்டை போடும் போதுதான் 2 உடைஞ்சிருக்கு. 3 வருஷமா நீ இன்னும் மாறாம இருக்க.
நான் மந்திரக்கல்ல அடையறத நீ தான் தடுத்த. இப்போ நீ அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. அத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எதுக்காக அது பின்னாடி போறீங்க? உனக்கு இன்னும் ஞாபகம் சரியா வரலன்னு நினைக்கிறேன். அதான் தேவையில்லாம ஏதேதோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நாம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்துதான் வந்திருக்கோமான்னு எனக்கு தெரியணும். எனக்கு அது போதும். நான் தெரிஞ்சுக்கணும் தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க. இப்ப சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்ப நீ என்கிட்ட பேசுற தகுதியை இழந்துட்ட. சுஷாங், இவளை கூட்டிட்டு போ. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? என் அம்மாவை நீங்க என்ன பண்ணீங்க? நீ அம்மா நான் கூப்பிட்ட இல்ல என் காதுக்கு தப்பா கேட்டுச்சா? இப்பதான் நாம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு சொன்ன. இவங்க எந்த விதத்திலயும் உன் வாழ்க்கையில முக்கியமானவங்க கிடையாது. எதுக்காக இவங்களுக்காக தேவையில்லாம கவலைப்படுற? என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க இருள் நகரத்துக்குள்ள வந்தப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு நாங்க நெருப்பு பூவை கொடுத்திருக்கோம். அவங்க எழுந்ததும் அவங்க நெருப்பு அதிகரிச்சு கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க. நீதான் இவங்களை கொல்லணும். நீ மட்டும் இவங்களை கொன்னுட்டினா நமக்கு சேர வேண்டிய அந்த மந்திரக்கல்லை எடுத்துக்கிட்டு எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே போயிடலாம். அம்மா, சீக்கிரம் எழுந்துருங்கம்மா. அம்மா, 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 எழுந்துருங்க, வாங்க. அம்மா, என்ன பண்றீங்கம்மா? நான் உங்களோட பொண்ணு. இப்படி பண்ணாதீங்க. அம்மா, சொல்றேன்ல, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? நீ அவங்கள கொல்லாம விட்டா கூடிய சீக்கிரம் அவங்க ஒன்ன கொன்னுடுவாங்க. சீக்கிரம் கொன்னு வேலைய முடி. பூச்சி தலைவரே, அம்மாவோட நெருப்பு வெளியில வந்துருச்சு. சீக்கிரமா இவங்க காதுக்குள்ள போய் கட்டுப்படுத்து. ஆனா அப்படி செஞ்சா நான் மாட்டிப்பனே. சீக்கிரமா வாங்க, இல்லன்னா எங்க அம்மா இறந்துருவாங்க. அம்மா, அந்த பூச்சியா? அம்மா, ஜாக்கிரதை தலைவரே. அம்மா, என்ன பாருங்க. பூச்சி தலைவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். சீக்கிரம் போ. சரி. உங்களுக்கு சரியாயிடுச்சாம்மா? என்னாச்சு? நான் வேணும்னு எதையும் செய்யல. உனக்கு ஒன்னும் ஆகல? ஜாங் நம்மள கண்டுபிடிச்சிட்டான். அங்க இருந்து வெளில வந்துரு. அம்மா, வாங்க, நம்ம போலாம். சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் இரு. பட்டாம்பூச்சியை தேடிதானே இருள் நகரத்துக்குள்ள வந்த. நீ தேடி வந்த அந்த பட்டாம்பூச்சி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். நான் தான் பட்டாம்பூச்சியை பூச்சி தலைவன் கிட்ட கொடுத்தேன். இப்போ அவனுடைய உடலை தான் நீ திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ற. இப்ப புரியுதா? இவ்வளோ நேரம் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்ததே அவன்தான். எனக்கு இருக்கிற பிரச்சனையால என்னால வெளிச்சத்துக்கு போக முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நான் குகைக்குள்ளேயே இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல ஒரு தங்க விருட்சம் நேரா வந்து அந்த பாறையில மோதுச்சு. அப்பதான் சூஷன்ல இருந்து பட்டாம்பூச்சிகள் பிரிஞ்சுது. அதனால எனக்கு அது பட்டாம்பூச்சி தான் நல்லா தெரியும். அந்த பட்டாம்பூச்சி பயங்கர சக்தி வாய்ந்தது. எல்லாரும் அதை தேடினாங்க. அப்படிதான் என்னையும் காப்பாத்துனாங்க. என்ன இது? நாத்த அடிக்குதே. முதல்ல இங்க இருந்து கிளம்புற. கொஞ்சம் இரு. நீ பட்டாம்பூச்சியை தேடிதானே வந்திருக்க. அப்படின்னா அந்த பந்து தான் பூமியோட சக்தியா? சரியா சொன்ன. இப்போ நான் தானே உங்ககிட்ட உண்மையா இருக்கேன். உங்க அம்மாவும் சரி, உங்க அண்ணனும் சரி, ஏன் பூச்சி தலைவன் கூட உன்னை ஏமாத்தி இருக்கான். இதுக்கு மேலேயும் நீ அவங்கள நம்பிதான் போக போறியா? வேண்டாம், அவன் சொல்ற எதையும் கேட்காத. இவங்க தான் என்னோட குடும்பம்.
இவங்களை விட்டு நான் வர மாட்டேன். உன் வாழ்க்கையை என்னைக்கும் நீ முடிவு பண்ண முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ விருப்பப்பட்ட அந்த கிராமத்துக்கு போகல. அப்புறம் எதுக்காக நீ இவங்க எல்லார் மேலையும் பாசம் காட்டிட்டு இருக்க? ரொம்ப சீக்கிரமே நீ அவங்கள விட்டுட்டு போயிடுவ. சீக்கிரம் விடுவீங்க, நமக்கு அவ்வளவு நேரம் கிடையாது. சீக்கிரம். மிச்சன், சரி, பூட்டு உடைஞ்சிருச்சு. இவனை நீங்க பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். என் வாழ்க்கையோட முடிவு இப்ப என் கையில தான் இருக்கா இல்லையான்னு நானே பாத்துடுறேன். சுஷா, என்னை காப்பாத்து. ஹீங்னா, நான் வந்துட்டேன். சாங்லியன், என்னோட நகரத்திலேயே என்னோட உடலை நீங்க 2 பேரும் அடைச்சு வச்சீங்கல்ல, இங்க இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு உன் நண்பனும் கிடையாது. ஆகாயத்துல இருந்து வர வெளிச்சத்தை கொஞ்ச நேரம் அனுபவி. இதோட எல்லையால தான் நகரத்துக்கு வெளிச்சம் வராம இருந்துச்சு. இனி இந்த நகரத்துல இருள் சூழ்ந்து இருக்காது. உண்மையாவே ஜென் லியாங் தான்.
சரி சொல்லுங்க, இதுக்காக நீங்க இப்படி மாறினீங்க? உங்களை இப்படி பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு உண்மை தெரியவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். மலையிலிருந்து விழுந்ததுனால என்னுடைய எலும்புகள் உடைஞ்சிருச்சு. வலது கையை மட்டும் தான் நகர்த்த முடிஞ்சது. நான் எழுந்துக்க 3 நாள் ஆச்சு. மூத்தவரே, மூத்தவரே எந்திரிங்க. பொறுமையா கொஞ்சம் தண்ணி குடிங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? முதல்ல தண்ணி குடிங்க. மலையில இருந்து நம்ம விழுந்ததுல இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப இங்க இருந்து நாம வெளியே போக முடியாது. நாங்க வந்ததும் அங்க இன்னொருத்தரை கண்டுபிடிச்சோம். எவ்வளவு நாளா அவர் அங்க இருந்தாருன்னு தெரியல. ஆனா அவரு ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க குகையில மாட்டியிருந்தோம். யாருமே எங்களை காப்பாத்த வரல. சாப்பிட வச்சிருந்த பழமும் தண்ணியும் காலியாக ஆரம்பிச்சது. எல்லாரும் பசியில இருந்தோம். மனசு விரக்தியில இருக்கும்போது மனிதர்கள் மோசமான முடிவு எடுப்பாங்க. கொஞ்சம் இருங்க. நீங்க என்ன செய்றீங்க? இவனை கொல்லாம நம்ம உயிரோட இருக்க முடியாது. வேண்டாம், நாம யாரும் அப்படி செய்யக்கூடாது. நாம செஞ்சது வெளியே தெரிஞ்சா சூஷனோட பேரே போயிடும். வெளியே தெரிஞ்சாவா? அதுக்கு முதல்ல நாம இங்க இருந்து வெளியே போகணுமே. நீங்க வேணா செத்து போங்க, எங்களால முடியாது. நீ இதை செய்யக்கூடாது. மூத்தவர் சொன்னது உனக்கு கேட்கலையா? என் வழியில இருந்து நகர்த்து போ. மூத்தவர் சாவு. நான் சொல்றத கேளு. அவனை கொஞ்சம் நல்லா பாரு. அவன் விஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கான். நீ கொல்லாம விட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் அவன் இறந்து போக தான் போறான். நாம பொறுமையா இருப்போம். தலைவர் நம்மளை காப்பாத்துவாரு. என்ன நம்பு. அப்போ முதல்ல இவனை கொண்டு சாப்பிடுறேன். இதோ வந்துட்டேன். வேண்டாம், வேண்டாம். இல்ல, எனக்கும் நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வந்தது. கொஞ்ச நாள்ல நானும் செத்துதான் போக போறேன்னு தெரிஞ்சது. முதல்ல மூத்தவர் சாவ், அப்புறம் அடுத்து நான். நான் சாக போறேன்னு நினைச்ச நேரத்துல இறந்துகிட்டு இருந்த அவரை திடீர்னு 2 பேரையும் தாக்குனாரு. என்ன கொல்ல வந்தவங்கள அவரு அடிச்சு மயங்க வச்சுட்டாரு. இந்த மாதிரி தண்ணி எனக்கு வேண்டாம். உனக்கு வாழ ஆசை இருந்தா யோசிக்காம
இத குடிச்சிரு. என் உயிரை காப்பாத்தினது நீதான். நான் உன்னை சாக விட மாட்டேன். இத குடி. முடியாது. குடிச்சுதான் ஆகணும். குடி. கடைசியா வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னு நினைச்ச விஷயங்களை செஞ்சேன். வாழணுங்கிற ஆசையே எனக்கு சுத்தமா போயிடுச்சு. நான் அவரு கூட இருக்கிறதே என்னை காப்பாத்தினதுக்கு, அவருக்கு கைமாறு செய்யதான். சாகிறதுக்குள்ள எப்படியாவது உன்னோட முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த நிலைமையில நாம சந்திப்போன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வாழ்க்கையில தான் நம்மளால ஒன்னா வாழ முடியல. ஆனா ஜென்லியாங்கா, நான் எப்பவுமே உன்னோட ஞாபகங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். எல்லாரும் வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ இல்லாத 3 வருஷம் வாழறதுக்கு பதிலா சாகதான் ஆசைப்பட்டேன். நாம 2 பேருமே பிரியும் போதுதான் திரும்ப சந்திப்போன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். பரவாயில்ல பரவாயில்ல குயிங் நாங், இந்த தடவை என்ன தாக்க நீ யோசிக்கல. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. நீங்களும் பழைய ஜெங்லியாங் இல்ல, நானும் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. ஜெங்லியாங், ஜெங்லியாங். 我愿为你放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由。放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走。
பூச்சி தலைவரே, பட்டாம்பூச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சும் எதுக்காக நீங்க மறைச்சீங்க? சரிங்கண்ணா, கோவப்படாத. ஜாங் என்னை ஏமாத்துனதுல இருந்து நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்புறது இல்ல. ஆனா நீ தான் என்னை காப்பாத்திருக்க. அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பரிசா நான் உனக்கு இதை கொடுக்குறேன். இங்க பாருங்க மூத்தவரே, பட்டாம்பூச்சியோட பொறுப்பு இப்போ கேங்ஸூது. அதனால இத நான் உங்ககிட்டயே கொடுக்கறேன். நீங்களே எடுத்துட்டு போங்க. இரு, இது நான் உனக்கு கொடுத்த கல்யாண பரிசு. நல்லா கேட்டுக்கோ. நீயும் பார்க்க அழகாதான் இருக்க. ஆனா நான் என்னைக்குமே 2 மனைவில வச்சுக்க மாட்டேன். இந்தாங்க மூத்தவரே. சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இரு. டானி, நான் எங்க அம்மாவை கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன். மூத்தவர் இப்போ ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட இப்ப நீயும் போ. சரி, நான் போறேன். சரி, பார்க்கலாம். கண்டுக்கவே மாட்டாங்க. அம்மா, நம்ம கிளம்பலாம். இங்க பாரு, நீ என் கூட ஜாங்ஸி பள்ளிக்கூடத்துக்கு வரணும். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஜியோலாங் கொடுத்தான். நீயும் அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல? அம்மா, நானும் உங்களை ரொம்ப நேரமா பாக்குறேம்மா. உங்க முகமே சரியில்லை. உண்மையை சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப அங்க போறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட எதையும் நான் மறைக்க விரும்பல. உன்னோட ரத்தத்துக்கு குவாலி மக்களோட நெருப்பை கட்டுப்படுத்துற சக்தி இருக்குன்னு என் பையன் சொன்னான். என்னோட ரத்தமா?思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛。是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问，也不愿说。思绪因